மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசி திருப்பாடல் 85:10. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறையாசிர் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கிருந்து திரும்பி வந்த நிலையில் எழுதப்படுவதாக விவிலிய அறிஞர்கள் நம்புகிறார்கள். கடவுளுக்கு எதிராக இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவங்களுக்கு பாபிலோன் சிறைவாசம் கடவுளின் தண்டனையாக அமைந்தது. கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ததும், கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்காமல் புறக்கணித்ததும் இந்த தண்டனைக்கான காரணங்கள். பாபிலோனில் இஸ்ரவேல் மக்கள் சந்தித்த கொடூரங்கள், கொடுமைகள் நிச்சயம் கடவுளின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கின்றது என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. புதிய விடியலை, புதிய வாழ்வை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் தங்களின் கடந்த கால கசப்பு வாழ்வை மறந்து இனியாவது கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து தங்களது வாழ்வை வாழ இது அழைப்பு விடுக்கின்றது. கடவுளின் கோபம் தங்கள் மீது முழுமையாக தணிந்து விட்டதா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இன்னும் தீர்ந்தபாடில்லை. அந்த ஒரு சந்தேகத்தோடுதான் எழுந்து போன கடவுளின் அன்பை பெற வேண்டும் என்கின்ற வேகத்தோடு இந்த பாடல் பாடப்படுகின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற உறுதியையும் அவரது வார்த்தைகளை மதித்து வாழும் மனதையும் மக்கள் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் நம்மோடு இருக்கின்ற வரைதான் நமக்கு பாதுகாப்பு. கடவுள் என்றும் நம்மை அரவணைக்க கூடியவராக இருக்கின்றார். அவரது வழி நடத்துதலை நாம் ஏற்று அவரது குரலுக்கு பணிந்து வாழக்கூடிய அருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் திருத்தூதர்களை அடிக்கல்லாக கொண்டு உருவாக்கிய திரு அவையில் நாம் உயிர் துடிப்புள்ள உறுப்பினர்களாக வாழ அருள் தருவாராக. ஆமென்.